லேடி சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் நடிகை நயன்தாராவிற்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலம் நயன்தாராவிற்கும் அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. அது காதலாக மாற இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் திருமணம் நெட்ஃபிளிக்ஸில் ஆவணப்படமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 வருடங்கள் ஆகியும் வெளியாகாமல் தற்போது நயன்தாராவின் பிறந்த நாள் அன்று வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நயன்தாராவின் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தின் ட்ரெய்லரில் வெளியிடப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு தனுஷ் லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நயன்தாரா எழுதியுள்ள கடிதத்தில், மதிப்பிற்குரிய தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள். ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும். நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் பயன்படுத்த உங்களிடம் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்களை செய்தோம். தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு ரூபாய் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருப்பது மிகவும் வினோதமாக இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கிறோம். நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் எல்லோருக்குமானது. கடின உழைப்பால், கடவுளின் ஆசிர்வாதத்தால், மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவர் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனை உண்மையைப் போல நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மையாக நிச்சயம் மாறும். எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெறும் வார்த்தைகளாக மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது நீங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்.